magnetic field on the axis of the circular coil. ஏற்கனவே magnetic field at the center of the circular coil பார்த்தோம். magnetic field on the axis of the circular coil பார்க்க போகிறோம். Consider a circle which has radius A. This is the center of the circular coil. You have to consider two current element. That is point C at point D. Two current element. And this ideal. From the center on the consider a point on the axis of the circular coil. So this is the distance from the considered current element and point P on the axis. Both are the same distance. Consider this is OP equal to R. அதாவது ஆக்சிஸ் ஆஃப் தி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கல பி அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் தி இந்த சர்க்குலர் காயிலுக்கும் இடையில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து Z. அது கரண்ட் எலமெண்ட்டை இங்கே இந்த பாயிண்ட் பி இந்த சிக்கும் பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆறு, அதே மாதிரி டிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆறு, போத் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த சிபிக்கு பெர்பெண்டிகுலராக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி காரணம் என்னென்னா இப்படி உங்களுக்கு கரண்ட் இப்படி போகும்பொழுது இதுக்கு பெர்பெண்டிகுலர் தான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் என்னென்னா இந்த செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் தான் மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி லைக் தட் ஹியர் ஆல்சோ. அதே மாதிரி இங்கேனா டிபிக்கு பெர்பெண்டிகுலராக இந்த டைரக்ஷனில் இருக்கும். அந்த டிபிங்கிறது பெர்பெண்டிகுலர் டிபி வெக்டர் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர். இப்போ யூ ஹேவ் டு கன்சிடர் டூ காம்பனன்ட்ஸ். இது வந்து 5 அப்படிங்கும்போது இந்த ஆங்கிளும் 5 தான். அதாவது இந்த ஆங்கிள் வந்து 5, இது வந்து 90 minus 5 வரும். அதெல்லாம் வந்து என்ன, இது டோட்டல் 90, இது வந்து 90 minus 5, இது 5. அப்போது இது வந்து இந்த ஆங்கிள் வந்து 5. இப்போ வி கன்சிடர் டூ காம்பனன்ட்ஸுங்கும் போது இதுக்கு வந்து ஆப்போசிட் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது பேரலாக வந்து என்னது இங்கே வரும் உங்களுக்கு இதோட பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட்டு. அது இந்த இதுவும் பேரலாக இருக்கிறதால இதுக்கு டிபி sin 5. அது டியூ டு கரண்ட் எலிமெண்ட் ஐடியல் கரண்ட்களுக்கு பியில். அதே மாதிரி என்னென்னா இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இது பேரலாக இங்கே வருது. அப்போது இந்த காம்பவுண்ட்னால வந்து என்னது இங்கே ஒரு டிபி sin 5. அப்போது ஹரிசானல் காம்பவுண்ட் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் இந்த சைடில் இருக்கும். அப்போ அது இந்த டிபி cos 5, இதுவும் டிபி cos 5. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து அட்ஜஸ்ட் சைடாக இருக்கும், இங்கே இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதேமாதிரி இதுக்கு இது அட்ஜஸ்ட் சைடு, இது ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் வந்து பேரலாக உள்ளது காம்பவுண்ட் வந்து டிபி sin 5. அது இந்த டைம் டிபி sin வரதா, இது டிபி sin 5 தான். அப்புறம் இங்கே டிபி sin 5 இது வந்து ஆப்போசிட் வரதால் இது வந்து என்னது ஹைபாட்னஸ். ஸோ டிபி sin 5 வரதா இது. அப்போ இந்த டிபி sin 5 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ டிபி ஆல்சோ ஈக்குவலுங்கிறதால 5 ஆல்சோ ஈக்குவலுங்கிறதால ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. இந்த டைரக்ஷன் அப்போது இந்த டைம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது போத்தர் அட்டு சேம் டைரக்ஷன்றதால இது தான் சம் ஆஃப் டிபி sin 5 தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அக்கார்டிங் டு பையர்-சாவர்ட் லா டிபி வெக்டர் ஈக்குவல் டு V0/4 ஐடியல் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இப்போது V0/4 ஐடியல் sin θ இதோட மேக்னிட்யூட் பார்த்தோன்னா ஆர் கேப்புக்கு 1/r². இதை வந்து மாடுலஸ் ஆஃப் டிபி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு டிபி அட் பாயிண்ட் பி. இப்போ வந்து என்னது உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ரெண்டுக்கும் பார்க்கும்பொழுது டிபி sin 5 தாங்கிறது நெட் காம்பவுண்ட் ஒரு டிபி sin 5. அப்போது டோட்டல் நெட் காம்பவுண்ட் வந்து என்னது டிபி sin 5. தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் டிபி sin 5. அதான் நம்ம இன்டெக்ரல் டிபி sin 5 எடுக்கிறோம். அப்புறம் இங்கே தீட்டா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐடியல் இப்படி இருக்குது, இப்படி பெர்பெண்டிகுலர் காம்பவுண்ட் இருக்கால
அந்த ஐடியலுக்கும் இந்த பொசிஷனுக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போது உங்களுக்கு டிபியோட வேல்யூ என்ன வரும்? டிபி ஈக்குவல் டு இதில் தீட்டா வந்து 90னா μ0/4π ஐடியல் sin 90/r². ஸோ டிபி ஈக்குவல் டு μ0/4π IDL/r². sin 90 வந்து 1. இப்போ நமக்கு டிபி கிடச்சிருச்சு. அந்த டிபி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்டு டிபி இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா வி கேன் கெட் பி. ஸோ அங்கேயும் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோங்கிறதால இன்டெகிரல் டிபி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா μ0/4π IDL/r². ஸோ இங்கே வந்து உங்களுக்கு μ0/4π IDL/r² வருது. இதில் வந்து என்னன்னா அந்த இது வந்து R, இது Z. அப்போ இதை நம்ம வந்து இந்த ஏற்கனவே ரேடியஸ் வந்து ஏன்னு இருக்கும். இங்கே இது ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ பார்க்கும்பொழுது இதில் வந்து நம்ம யூ ஃபைண்ட் அவுட்டு இதோட sin φ வேல்யூ இங்கே வரதில்ல. sin φ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த டிபி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இந்த டிபி வேல்யூ தான் இங்கே ஐடியல் μ0/4π IDL/r² வருது. ஸோ அந்த sin φ எப்படி வருதுருக்கும். ஸோ sin φலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு sin φ ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது A பை ஹைப்பர்னஸ் இந்த R. ஸோ A/Rங்கும் பொழுது A/R இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் A² ப்ளஸ் Z². ஏன்னா ஹைப்பர்னஸ். அப்போ இதோட ரூட் ஆஃப் A² ப்ளஸ் Z² தான் வந்து என்னது உங்களுக்கு R. அப்போ இங்கே சர்ச் பண்ணிக்கலாம் அது. ஸோ μ0/4π ஐடியல் பை அதேமாதிரி ஆருக்கு பதிலாக என்னது உங்களுக்கு இந்த டைம் சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இருக்குது இந்த ஹைப்பர்னஸ் எடுத்துக்கும். ஸோ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A² ப்ளஸ் Z². அங்கே R² இருக்கிறதால R² ஈக்குவல் டு A² ப்ளஸ் Z². ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ A² ப்ளஸ் Z². sin φ வந்து என்னென்னா இந்த டைம் ஏன்னா எப்படி அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் A² ப்ளஸ் Z². இப்போ கண்டுபிடிச்ச வேலையை சர்ச் பண்ணியாச்சு. இந்த R² வேலையை கண்டுபிடிச்சி இது வந்து இங்கே கண்டுபிடிச்சி சர்ச் பண்ணியிருக்கோம். sin φ சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தென் μ0/4π IDL எல்லாமே இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. பை இது A² ப்ளஸ் Z². இது வந்து A² ப்ளஸ் Z² ஹோல் பவர் 1/2 தான். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு தான். அதில் வந்து A² ப்ளஸ் Z². இது 1 டைம், அது 1/2 டைம். ஸோ பேஸ் ஈக்குவலாக பவர் ஆட் பண்ணும்போது 1 + 1/2 வந்து 3/2 கிடைக்கும். இங்கே A ஆல்ரெடி A இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்னது இந்த டைம்லாம் வந்து இந்த டிஎல் மட்டும் தான் இங்கே வேரியபிள். அதில் வந்து μ0/4π A² ப்ளஸ் Z² ஹோல் பவர் 3/2 இன்டெக்ரல் டிஎல். ஸோ இன்டெக்ரல் டிஎல்ங்கிறது எல்லாம் உங்களுக்கு. ஸோ μ0/4π A² ப்ளஸ் Z² ஹோல் பவர் 3/2 இன்டெக்ரல் டிஎல் வந்து எல்லுங்கிறது என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ μ0/4π A² ப்ளஸ் Z² ஹோல் பவர் 3/2 இன்ட்டு 2πA. சர்க்குலர் சர்க்கிளுக்கு வந்து என்னது ரேடியஸ் ஏங்கிறதால 2πAங்கிறது வரும். இந்த 2π 4π கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 வரும். தென் μ0I இங்கே A இருக்குது, இங்கே A இருக்குது. ஸோ A² பை 2 இன்ட்டு A² ப்ளஸ் Z² ஹோல் பவர் 3/2 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் சர்க்கிள் காயில் உள்ள அந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து சப்போஸ் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டர் ஆஃப் தி காயில் முடிக்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் தி காயில் என்னது இந்த டிஸ்டன்ஸ், இந்த P வந்து தி பாயிண்ட் P லைஸ் அட் O அப்படின்னா Z வந்து 0 ஆகிடும். அப்போ Z = 0. இப்போ Z = 0ன்னு வச்சுங்களேன். இப்போ Z = 0னா இந்த பாயிண்ட் லைஸ் அட் சென்டர். ஸோ தென் B = μ0I A² பை இந்த இடத்துல வந்து இந்த Z² பதிலாக 0² அந்த டைம் அப்போ A² 2A² ஹோல் பவர் 3/2 என்ன கிடைக்கும்? μ0I A² பை 2A³ கிடைக்கும். இது கேன்சல் ஆகும். அப்போது இந்த A² கேன்சல் ஆகிட்டுனா B = μ0I பை 2A அப்படின்னு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் தி அட் தி சென்டர். இது ஏற்கனவே நம்ம பார்த்தக்கூடிய ப்ரீவியஸ் கேஸ். அதிலே கூட இதிலிருந்து டெரிவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் coil. Keep watching. Thanks for watching.